உன் ஈடி தான் அது மாற்ற மாட்டான். வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சுப்பா, அதுக்கும் எங்க யாருக்கும் என்னப்பா சம்பந்தம், அதுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? நான் அப்பவே சொன்னேன், ஆக்சிஸ்ல சேர்ந்ததுல இருந்து வாஷிங் மிஷின் துணி சரியா தெரியல. ஐயா போன ஃபேன் ஓடலப்பா, கரண்ட் இருந்தாதான் பஸ் ஃபேன் ஓடும். ஃபேன் ஓடாதுக்கு நாங்க என்ன பாஸ் பண்ண முடியும்? இப்போ இதுக்குதான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் யார் ஓட சொன்னேன்? புதுசா ஆக்சிஸ்குள்ள வந்திருக்கவங்களுக்கு வணக்கம். ஏன்னா இனிமேல் உங்களை சாதாரணமா திட்ட மாட்டேன். அவனுக்கு திடீர்னு லைட் தூங்க காட்டுறான், வந்து எழுப்பி இந்த வாரம் எவ்வளவு இருக்கு இதேதான். புதுசா ஜாயின் பண்ணிருப்பீங்கல்ல, உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், ஒரு பயங்கரமான டைலாக், அது யார் சொன்னதெல்லாம் எனக்கு தெரியல. நமக்கு நம்ம எதிரியா ஒருத்தர் நினைப்பாங்கல்ல, நம்ம எதிரா ஒருத்தர் நினைப்பாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரே தண்டனை என்ன தெரியுமா? அவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்துக்காங்க. எங்க எம்டியும் சிஓவும் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரே டைலாக், நம்மளை எதிரியா நினைச்சுக்கிறோம் முன்னாடி நம்ம எல்லாரையும் வாழ வச்சுக்காங்க. அதனால எல்லாருக்கும் நான் சொல்லி ஒரே விஷயம், யாரு என்ன கேள்வி கேட்டாலும் நிறைய பேரை வாழ வைக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம். எதுக்கும் போயிட்டாருங்க, கண்டிப்பா நிறைய பேர் நல்லா வாழ வைக்கும். அந்த தைரியத்தோட ஆக்சஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. மாலை வணக்கம். ஒரு கைத்தட்ட நல்லா இருக்காங்க. உண்மையிலேயே வந்து நேர்தல் ஒரு ஈவெண்ட் பண்ணுறப்போ அங்கே ஒரு எனர்ஜி, அந்த எனர்ஜி வந்து அதுல இருந்து அப்படியே ஒரு ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு காமராஜர் அரங்கத்தில் உங்கள் முன்னிலையில் வந்து ஒரு பூஸ் பம்ப் நல்லா கைத்தட்டாங்க. ஏன் ஆரம்பிக்கல? கபடி கிரிக்கெட்டு நிறைய பேர் வெளியே சொல்லிட்டு காலம் வந்து போச்சு. அப்போ கூட வந்து அதுக்கு டைம் வந்து கொடுத்து இந்த மீட்டிங் அட்டன் பண்ணி சொல்லிட்டு வந்த அனைவருக்கும் வாக்குறுதி தெரிவிச்சுங்க. அதில் வந்து கிளைமேட்டு நேரத்தில் பேசியிருந்தோம், நாளைக்கு வந்து மழை இருக்கும், எப்படி இருக்கும் மீட்டிங்கு, எப்படி மக்கள்லாம் வருவாங்க, அதையே பொருட்படுத்தாமல் இன்னைக்கு வந்து என்ன ஆனாலும் ஏதானாலும் நான் வந்து திருவேன் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணி சொல்லிட்டு வந்துருக்கீங்களா? சூப்பர். அது இல்லாமல் அந்த காட்சி, அது நேரு ஸ்டேடியத்தை திருப்பி வரும்போது அந்த வெயிட் பண்ணி காட்சி நீங்கள் காட்சி காமிச்சிருக்கீங்களா? நான் சொல்கிறேன், ஒன்றும் நல்லா கை தரணும், எல்லாம் கை தரணும். உண்மையிலே வந்து ஐகான்ஸ்ல லீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தி பெஸ்ட் அந்த பெஸ்ட்டுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இன்னைக்கு டிபி சார் நிறைய பேருக்கு நான் வந்து படிக்கிறேன் இல்லையா? அவங்க மட்டும் வந்து பண்ணல, அவங்க அனுப்பிச்சு விடுவாங்க டீமை. ஏன்னா 24/7 ஆஃபீஸ் தான் இருப்பேன், இது வராங்க பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னன்னா நான் போய் ஐடி எடுத்தோட என்னை நம்பி வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க ஐடி எடுத்து பார்த்தீங்களா, அவங்க கிட்ட காசு வாங்குற வரைக்கும் என்ன பண்ண மாட்டேன், நாக்கு நுரம் தள்ளும் ஊத்தம். அவர் கட்சியில் ஒரு சம்பவம் நடந்தது. என்ன பண்ணாரு, சார் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க, ஒரு 500 rupees என்ன பண்ணுங்க, இப்போ பே பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, பேசி வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருக்குது, கண்டிப்பாக ப்ரெசன்டேஷன் போயிட்டே இருக்கு. ரூமில் கல்யாண வெளியே பார்த்து இது எப்படியும் அப்படியே கலந்தாரு, ஏன் வந்து கலந்தாமல் இருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு கல்யாண வெளியே பார்த்து போறாரு. அதுக்கு நானே உள்ள கூப்பிட்டேன், சார் வாங்க சார் அப்படியே கிளம்ப வேண்டிய கிளம்புறேன், இல்லை சார் உங்களுக்கு பேசணும் கொஞ்சம். இல்லை சார் என்ன விஷயம்? இல்லை சார் என்கிட்ட பஸ் கூட காசு இல்லை, நீங்கள் கேட்டே சொல்றது ஐநூறு தான் கொடுத்துருக்கேன். எனக்கு ஐயோ சார் எனக்கு ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது சொல்லிட்டா கொடுத்துருப்பேன் சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய சம்பவம் வந்துருக்கு. ஏன்னா நான் வந்து அந்த டைமில் வந்து அவங்க கிட்ட வந்து அந்த இன்வால்வ்